உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் மாறு, என்ன பண்ற நீ? மாறிக்க சொல்றேன். ஐயோ ஐயோ ஏய் இருடா உன்ன என்ன பண்ற மாறா இருடா. ஏய் மாறு, என்னடா பண்ற? ஏற்கனவே இவன் கூட நீ பிரச்சனை பண்ணதுக்கு உன்னை இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணிருக்கார்ல. எதுக்கு இப்ப திரும்பவும் இவன் அடிச்சு கேஸை நீயே காம்ப்ளிகேட் பண்ண பாக்குற? ஆவட்டும் விடு. கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு ராகவன் இவனுக்கு பணம் கொடுத்தா காசையும் வாங்கிட்டு சொன்னதவே சொல்றான். பாரதேசி, இவனெல்லாம் விட சொல்றியா? இவனெல்லாம் கொன்னாலே என் கோவம் அடங்காது. நீ குறுக்க வரலன்னா கொன்றுப்பேன் அவனை. கொல்லு. கொன்னுட்டு என்ன பண்ண போற? ஜெயிலுக்கு போக போறியா? ஏன்டா இப்படி இருக்க? பொய் சாட்சி சொல்றதை விட காம்ப்ரமைஸ் பண்றதுதான் தப்பு. தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இப்போ அவன் வேற கொல்லணுங்கிற. அதுக்குதான் உங்க அத்தை ஊர்ல இருக்கிற சாமியில வேண்டிட்டு இருக்காங்களே. மாமா, நாங்க அந்த விட்னஸ் மீட் பண்ணிட்டு வந்தோம். போச்சுரா. அவனை எதுக்கு ரெண்டு பேரும் மீட் பண்றீங்க? ஏற்கனவே கோர்ட்ல ஹியரிங் போய்கிட்டு இருக்கு. இப்ப போய் அவனை பார்த்துட்டு வந்தா பிரச்சனை ஆகும்னு தெரியாத உனக்கு? பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனையா? இவர் அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறார் மாமா. ஏய், அடிச்சானா? பாத்தியா வள்ளி, இவனை காப்பாத்தணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இவன் அதெல்லாம் வேணாம், நான் ஜெயிலுக்கு போறேன்னு முடிவு பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பண்றதுக்குலாம் அதான வழி அர்த்தம். டேய், எதுடா போய் அவனை அடிச்ச? ஏன்னா நாங்க இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, எப்படி இந்த கேஸ முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீ வாலண்டரியா போய் அவங்கிட்ட வம்பு இழுத்துட்டு வந்திருக்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவன் கோர்ட்ல போய் ரிப்போர்ட் பண்ணா பெயில கூட வெளியே வர முடியாது. டேய், தூக்கி உள்ள வச்சிருவாங்க தெரியுமா? அவன் நம்ம மாறனுக்கும் பாண்டியனுக்கும் முன்பகை இருக்குன்னு பொய் சொல்றான்னா அப்ப அவனுக்கு கோவம் வரதானே செய்யும். சாட்சி 1000 சொல்லுவான். அதெல்லாம் உண்மை இல்லைன்னு ப்ரூவ் ஆகணும் வள்ளி. அதுக்கு தானே லாயரை வச்சு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி அவசரப்பட்டு அவன் மேல கைய வச்சா என்ன அர்த்தம்? தப்பு நடந்தது உண்மைன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகாதா? டேய், தப்பு பண்ணவன் தான்டா பயப்படணும். நீ எதுக்கு அவங்கிட்ட போய் சண்டை போட்டு வந்த? டேய், ஏன்டா நீ இப்படிலாம் பண்ற? அவன் போய் சொல்றான், நம்ம கேட்டு இருக்கணுமா? அதுக்காக கைய நட்டுவியா? ஏண்டா, அவ இப்ப என்ன பண்ணுவானே தெரியலையே. அவன் பாட்டுக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா கோர்ட்ல மறுபடியும் இந்த கேஸ் எடுத்து ஆரம்பிச்சிருவாங்கல்ல. உனக்கு தானே சிக்கல் ஆகுது. நீயே ஏண்டா மேல மேல சிக்கல் பண்ணிக்கிற? அப்புறம் நாங்க எப்படிடா உனக்கு உதவி பண்ண முடியும்? நீ கொஞ்சம் புலமாம இருக்கியா? எது நடக்குமோ அது நடக்கதான் போகுது. சும்மா எல்லாத்துக்கும் புலம்பிக்கிட்டு நீ புலம்புனா எல்லாம் தலைகளா மாறிடுமா? சும்மா போ, எதையாவது பேசிக்கிட்டு. வீரா, என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு போறான்? இவன் அவனை அடிக்கிறதுக்குள்ள நீ தடுத்திருக்க கூடாது. வள்ளிமா, நான் போறதுக்குள்ள சண்டையே முடிஞ்சிருச்சு. இவன் விட்னஸ் போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்கான். அந்த விட்னஸ் வேற கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவானே தெரியல. ஐயோ, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்க தம்பின்றதுக்காக ஒரு கொலைகாரனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படி இல்ல கண்மணி. எனக்கு தெரியுங்க, நீங்க கொலையே செய்யலன்னு தான் சொல்லுவீங்க. எப்படியும் கோர்ட்ல ஹியரிங் இதோட நிக்க போறது இல்ல. இன்னும் எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. எல்லாம் முடிஞ்ச உடனே தீர்ப்பு வரும்ல. அப்ப எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்காக தப்பே செய்யாம உங்க தம்பி ஜெயிலுக்கு போகணும்னு நான் சொல்லல. ஆனா என்ன தீர்ப்பு வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்க தம்பி குற்றவாளிங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன்.
கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு கண்மணி. தூங்கவா? சரிங்க. ம். என்ன இவரு தம்பிய பத்தி ஏதாவது பேசினா வழக்கமா வக்காலத்து வாங்கி பேசுவாரு. இப்ப பதிலே சொல்லாம அமைதியா படுத்துட்டாரு. அப்படி என்ன யோசிக்கிறாரு? அண்ணன் தம்பிங்க சேர்ந்து எதுவும் சதித்திட்டம் போடுறாங்களா? போட்டாலும் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். என் குடும்பத்துல இருக்கிற என் அம்மா தங்கச்சியே இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல இருக்காங்க. இப்படி ஒருத்தன் சாட்சி சொன்னதுக்கு அப்புறமும் அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு என் அம்மாவே சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை முதல்ல அழிக்கணும். எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சந்தேகப்படணும். அதுக்கு ஏதாவது செய்யணும். பிருந்தா, இது அண்ணன் காலத்துல இருந்த ருத்ராட்சம் மாதிரி இல்ல? காட்டுக்கா. இது அண்ணனோட தாண்டி. அண்ணனோட ருத்ராட்சம் எப்படி இங்க வந்தது? தெரியலையேக்கா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, என்ன ஆச்சுடி? ஏன் கத்துற? என்ன கண்மணி, என்னாச்சு? மா, இத பாருமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.